இந்த சமயத்துல ஹேட்ஸ் ஆஃப் டு நம்ம ஸ்ரீதர், நம்ம கோ கமெண்டேட்டர். ஸோ நம்ம ஸ்ரீதர் ஓட எஃபெக்ட் கிளியரா தெரியறதுங்க. ஆக்சுவலா என்னன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல எப்பவுமே டேலண்ட் இருக்கும், ஆல்வேஸ் இருக்கும் டேலண்ட். அந்த டேலண்ட் வந்து நீங்க கரெக்டா சேனலைஸ் பண்ணணும். அதுக்கு தேவர் மிஸ்ஸிங் தட் லிங்க். ஜெயசூர்யா முன்னாடியே இருக்காரு. ஸோ அவர் முன்னாடியே வந்துட்டு என்னென்னவெல்லாம் ட்ரை பண்ணாரு, யாரெல்லாம் கூட்டு பார்த்தாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரை கூப்பிட்டாரு. ஸ்ரீதர் அங்கே போயிட்டு நேற்று பார்த்தீங்களா வின் பண்ண உடனே அந்த ஸ்ரீதர் வந்து நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீதருடைய அந்த காம்னஸ்ஸை, அவருடைய வந்து இன்புட்ஸை, ஏற்கனவே ஒரு ஃபீல்டிங்கை கோச்சாக போயிட்டு ஒரு வாட்டி ட்ரெயின் பண்ணார். அதில் தான் வந்து இவர் ஃபீல்டிங் கோச் மட்டும் இல்லை, இவர் நல்ல கோச்சு, கோச்சிக்கவே மாட்டாத ஒரு கோச்சு, நல்ல சியர்ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சுட்டே கோச் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிளியராக தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் ஸ்ரீதர் சார். பார்த்துருந்தீங்கன்னா எல்லாவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கிரெடிட்ஸ் டு ஸ்ரீதர் சார், அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட்டுங்க. ஏன்னா எஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட் உள்ளே வரதுக்கு முன்னாடி இங்கிலாண்டோட ஒரு 3 மேட்ச் ஆடுவாங்க. 3 மேட்சுமே இங்கிலாந்து வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க ஸ்ரீலங்காவை. ஐ திங்க் அங்கே ஒரு 3 மேட்ச் தோற்றதுக்கப்புறம் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல், இல்லைடா இதுதாங்க பழைய ஸ்ரீலங்கா, அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது இந்த 3 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணது, எஸ்பெஷலி அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பெரிய வின் பண்ணது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். பர்டிகுலர் டைமில் வந்து நான் டெஃபினட்டாக வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்ரீதர் சார்னு சொல்லி ஆனும். யூஸ்வலாக எங்களோட கமெண்ட்ரி பாக்ஸில் இருப்பார். டெஃபினட்டாக ஸ்ரீலங்கன் ஃபீல்டிங் டாப் நாச்சாக இருந்திருக்கு. ஸ்ரீதர் சார், ஆல் த பவர் டு யூ. மே யூ கோ டில் த ஃபைனல்ஸ். நாங்கள் இங்கே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணின்னு இருப்போம்.